DC. இனிமே வந்து கோகேஸ் கனகராஜ் அப்புறம் வந்து சம்திங் அது அந்த மூஞ்சியெல்லாம் போட்டு மார்க் பண்ணுறது இனிமேல் இந்த வேலையெல்லாம் வந்து இருக்காதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். பிகாஸ் அந்த மாதிரி போட்ட மீம்ஸுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடி, ஒரு சிறுபடியாகவுமே வந்து இந்த DC படம் வந்து இருந்திருக்கு. ஸோ நேற்று போய் வந்து பார்த்துட்டு வந்துட்டேன். எனக்கு ஃபஸ்ட் டே வந்து சரி போகலாமா வேண்டாமா அப்படின்ட்டு இருந்துச்சு. பிகாஸ் அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு இந்த பிஜிஎம்காக இந்த ஒரு ஆல்பம்காக தான் வந்து படத்துக்கு போனேன். ஸோ அது என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்ற அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஹாய், திஸ் இஸ் மீ காரன் அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ அருண் மாதேஸ்வரன் மூவிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ராக்கி, சானிக் காகிதம், கேப்டன் மில்லர். நான் கேப்டன் மில்லர் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன். பட் இந்த ராக்கி அப்புறம் சானிக் காகிதம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் ராக்கியில் அவங்க சொன்ன விதமாக, அதாவது கதை என்ன அப்படின்னு இருந்தாலும் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். பட் அதில் எவ்வளவோ விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு. ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, அந்த படத்தில் வந்து நிறையா வந்து இந்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அந்த இந்த ஃப்ரேம்ஸே நிறையா வந்து பேசும். ஸோ அருண் மாதேஸ்வரன் மூவிஸில் வந்து டைலாக்ஸை விட ஃப்ரேம்ஸ் வந்து நிறையா வந்து சொல்லிடும். ஒரு 2-3 ஒரு அரைப்பக்க டைலாகை வந்து அந்த ஒரு ஃப்ரேமே வந்து இன்னொருத்தருக்கு வந்து புரிய வைக்கிற மாதிரியான அழகான ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்கும். லைக் வந்து ராக்கி படத்தில் வந்து அந்த கடிகாரத்தை காட்டுறது, ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து சூப்பராக வந்து இருக்கும். ஸோ ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, சானிக் காகிதம் வந்து கீர்த்தி சுரேஷோட பயங்கரமான ஒரு வெல் பெர்ஃபார்ம்டு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் கேப்டன் மில்லர் இருந்துச்சு. பட் என்ன சொல்கிறது, எனக்கு அதெல்லாம் பெருசாக உடன்பாட்டில். ஆஃப்டர் த பீரியட் அருண் மாதேஸ்வரன் ரொம்ப நாள் கழிச்சு வந்து லோகேஷ் கனகராஜை வச்சு ஒரு தரமான ஒரு படம் தான் வந்து இந்த DC. நான் வந்து எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல சொல்லுவேன். ஏன்னா DC வந்து இவ்வளோ நல்லா இருக்கும் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நான் மெயினாக போனது வந்து அருண் மாதேஸ்வரனுக்கு தாண்டியும் அனிருத்தனுடைய பிஜிஎம். ஏன்னா எல்லா பிஜிஎம்மே வந்து கிளாசிக்கலாக போட்டு தட்டி வச்சுருந்தாரு. ஸோ அதுக்காகவே வந்து இன்டென்ஸாக இருந்துச்சுன்னா, ஆஃப்டர் வந்து இந்த கூலிக்கு அப்புறமேல் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு வெர்ஷனாக வந்து இருந்துச்சு. ஏன்னா கூலியில் கூட வந்து எல்லாம் ஒரே மாதிரியான டியூனாக தான் வந்து இருந்துச்சு. பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா வேரியஸ் டியூன்ஸ் வந்து உள்ளே இருந்துச்சு. கர்நாட்டிக்கு, கிளாசிக்கு எல்லாமே வந்து இருந்துச்சு. கசகசன்னு வந்து போட்டு இருந்துச்சு. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸில் வந்து எல்லாமே வந்து இருந்துச்சு. அந்த லெவலில் வந்து அனிருத் அப்படின்ற ஒரு பர்சன் இந்த படத்தில் இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கோம், அதாவது ஓரளவுக்கு ஓகேவாக இருந்திருக்க படம். தட் மீன்ஸ் என்னென்னா வந்து நிறையா சீன்ஸில் வந்து இந்த பிஜிஎம் அப்படின்றத வந்து பயங்கரமாக அந்த எலவேட் பண்ணுச்சு. ஆஸ் யூஷுவல் இது ஒன்லைன் என்னென்னா ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். அது எப்படி வந்து ஆகுதுன்றது தான் அது ஸ்பாயிலர்ஸ் நான் சொல்ல விரும்பல. நீங்கள் போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து தெரியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த 2 ஹீரோயின்ஸ் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறது, பாதியிலே வந்து ஸ்லைஸ் அது முடிஞ்சிருவாங்க, பாதியிலே வந்து போட்டு தள்ளிடுவாங்க. ஆஃப்டர் அடுத்த ஹீரோயின் தான் வந்து சந்திரா. சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து லப்பர் பந்தில் நடிச்சிருப்பாங்கல்ல, ஸோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இருப்பாங்க. ஆஃப்டர் வந்து அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து இந்த ரோஸ் கேரக்டர் வந்து வந்துடும். அதாவது ரோஸ்ன்னு தெரியும், பட் படத்தில் வந்து சந்திரான்ற கேரக்டரில் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. அப்பா சூப்பராக வந்துருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து வந்து கொடுத்த காசுக்கு ஒர்த்து அந்த படம் வந்து நம்மளுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா அது இந்த படம் தான் சொல்லுவேன். ஒன் மோர் திங், அந்த லாங் ஷார்ட் ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து அருண் மாதேஸ்வரன் தான். முக்கியமாக வந்து சந்திரா வந்து அந்த ப்ராஸ்டியூட் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு, காப்பாற்றி கூட கிடையாது இவர் இந்த சொல்கிறது என்னென்னு, அங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படி வந்து நிற்பாங்க. நின்ன உடனே அப்படியே அங்கே நடந்து போகிற ஷாட் வந்து இருக்கும் அந்த தண்ணியில். அந்த ஷாட்லாம் சூப்பராக இருந்துச்சு. தேட்டர்லலாம் என்னமா இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சூரியன் இருக்கும், சூரியனுக்கு நடுவில் 2 பேர் நிற்கிற மாதிரி ஒரு ஷாட்டு, அதெல்லாம் ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. அப்புறம் அந்த ரெட் அப்படின்ற ஒரு கலரை வந்து படத்தில் சூப்பராக வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரெட்டு ஆம்னி, ரெட்டு சாரீ, ரோஸு. ஸோ இந்த மாதிரி அவங்க எனக்கு தெரிஞ்ச ரெட் கலரில் வந்து உரப்பட்ட விஷயங்கள், ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து படத்தில் வந்து இருந்துச்சு. ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, அந்த படத்துக்கு அது ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து படத்தை வந்து அது எங்கேஜிங்காகவே வந்து வச்சுருந்துச்சு. சிகப்பு கலர்னால் நம்ம எல்லாரோட மைண்டு அங்கே தான் போகும்ல, இது வந்து டேஞ்சரா அப்படின்னு. ஸோ அதே மாதிரி வந்து இருந்துச்சு. ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, அங்கே சைட் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அனைவருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஜில்ஜங் ஜக்கில் வந்து நடிச்சிருந்தாப்புல அந்த மொட்டை கேரக்டர், அவர் பேர் என்ன எனக்கு சத்தியமாக தெரில. சத்தியமாத்திலன்னு சொல்லிட்டேன், பார்க்கல நான் அவர் பேர் என்னென்னு. டக்குன்னு அதை இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுனால வந்து சட்டுன்னு வந்து உட்காந்துட்டேன். அப்புறம் 29 படத்தில் கூட வந்து அவர் வந்து நடிச்சிருந்தார். ரொம்பவுமே வந்து சூப்பராக வந்து நடிச்சிருந்தார். அவரை வந்து தூக்கிடுவாங்கன்னு நினச்சேன். பட் கடைசி வரைக்குமே வந்து அவர் வந்து இருப்பார். அதில் வந்து என்ன சொல்லுவார்னா, அவர் கிட்டின்ற ஒரு கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பாப்புல அவர். ஸோ என்ன பண்ணுவார்னா, ஒரு சீனில் வந்து இவனால தான் நம்ம வந்து சாக போகிறோம் அப்படின்னு சந்திரா கேரக்டர், தட் மீன்ஸ் வந்து அந்த ரோஸ் கேரக்டரை வந்து சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இவர் லோகேஷ் வந்து கோவப்படுவாப்புல. அதுக்கப்புறம் கடைசியாக எதுக்கு நான் வந்து இப்போ வந்து சொல்லி காட்டுறேன் அப்படின்னா, அந்த சீனுக்கு வந்து அந்த டைலாகுக்கு வந்து எரப்டாச்சு தேட்டரே. ஏன்னா ஒரு ஃபீமேல் கேரக்டருக்கு இப்படிப்பட்ட ஒரு லீடு, இப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. செம்மையாக இருந்துச்சு அவங்க எடுத்து குண்டு போடுறதுலேருந்து எல்லாமே. அதாவது கிட்டி ஃபஸ்ட்டு இந்த டைலாக் சொல்லிச்சு, இப்போ எவ்வளோ தான் எல்லாருமே சாக போகிறோம் அப்படின்ட்டு. ஆஃப்டர் கொஞ்சம் நேரம் கழிச்சு இவ இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அப்புறம் அதில் நெகட்டிவ் ஒன்றுமே இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா, நெகட்டிவ் எனக்கு ஒன்றுமே வந்து தெரியவே இல்லை. தட் மீன்ஸ் படம் அவ்வளோ எங்கேஜிங்காக இருந்துச்சு. எப்போயாச்சும் வந்து இது கொஞ்சம் டவுன் ஆகும்போதோ அது லேக் அடிக்கிற மாதிரி படத்தில் ஒன்றுமே வந்து கிடையாது. டவுன் ஆகும்போது இந்த மாண்டேஜஸ் காட்டும் போது
இதெல்லாம் போகும்போது பின்னாடி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒருவர் இருக்கிறார், அதுதான் வந்து அனிருத். ஸோ அவர் வந்து நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டே வந்து இருந்தார், உங்களுக்கு போரே அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. இந்த பட் லோகேஷ் கனகராஜ் வந்து இவ்வளோ நல்லா நடிப்பாருன்றதும் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு. ஆக்டிங் வைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து நல்லாவே இருந்துச்சு. ஃபஸ்ட் படம் மாதிரி இல்லை. தட் மீன்ஸ் என்னென்னா டெபியூ கொடுக்குறாப்புல அவர் நமக்கு வந்து இவராக தான் தெரியும். தட் மீன்ஸ் என்னென்னா வந்து அவர் டேரக்டராக மட்டும் தான் தெரியும். ஆஸ் அன் ஆக்டராக ரொம்பவுமே வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் வரும், அந்த சீன்லலாம் கண்ணு மட்டும் இப்படி வந்து மறைச்சி பார்ப்பார், அதெல்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என்னென்னா அந்த கேரக்டரைசேஷனோட எனக்கு இதே வந்து தெரில, எல்லாம் வந்து ஒரு இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆள் மட்டும் நீ இப்போ முன்னாடி வரேன் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது, ஏதாச்சும் ஒரு வம்பிழுத்துட்டு வந்துடுறது. படம் ஃபுல்லாக இதே தான் இருக்குது. அந்த கேள்விகள் இருந்துச்சு, ஏன்டா மூடிட்டு போக வேண்டியதானடா, எதுக்கியா ஏன்டா அப்படின்ற மாதிரியான அந்த கொஷின் மட்டும்தான் இருந்துச்சு. பட் அது தேவைப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க தான், அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு கதையை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டுச்சு. ரொம்பவுமே வந்து அழகாக வந்து எடுத்திருந்தாங்க. இந்த படத்தில் வந்து இன்னொரு மறைமுகமான இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, படிடா நீ படித்து பெரியால் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அசுரனில் எப்படி ஒரு மெசேஜ் இருந்துச்சோ அதே மாதிரி இருந்துச்சு. பட் அசுரனையும் எதையும் கம்பேர் பண்ணலான்னு, பட் இதில் என்ன அந்த ஒரு இது இருந்துச்சு, நீங்கள் படித்து பெரியால் ஆகு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவுமே வந்து சூப்பராக வந்து முடிச்சிருந்தாங்க. அப்புறம் கஸ்தூரி ராஜா வந்து நடிச்சிருந்தார், தனுஷனுடைய அப்பா. அவர் படங்களில் வந்து தனுஷ் ஃபேமிலியை ஃபுல்லாக வந்து இழுத்து விட்டுறாருன்னு நான் வந்து நினைக்கிறேன். சானிக் காகிதத்தில் வந்து செல்வராகவன், இதில் கேப்டன் மில்லரில் தனுஷ், அதன் பிறகு வந்து இதில் டிசியில் வந்து அவங்க அப்பா கஸ்தூரி ராஜா வந்து நடிச்சிருந்தார். அதுவுமே வந்து ரொம்பவுமே வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. எல்லா கேரக்டருமே வந்து என்ன சொல்கிறது, இந்த கேரக்டர் இவங்களுக்கு தான் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு சேட்டு ஒருத்தர் வந்து வருவார், சுன்னிலால் அப்படின்ட்டு, என்னடா பேசுகிற கெட்ட வார்த்தை அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அந்த பேர் வந்து அப்படி தான் வந்து அந்த படத்துலேயே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு யார் அப்படின்ட்டு. அந்த கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. குட்டி குட்டி கேரக்டராக இருந்தாலும் அந்த கேரக்டர்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி இந்த படம் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக நல்ல ஒரு மெட்டஃபரிக்கலான ஒரு விஷயமும் வந்து நிறைய இருந்துச்சு. ஃபைனலாக அந்த ஒரு இதோட வந்து முடிச்சிருப்பாங்க, துப்பாக்கியும் பிளாஸ்டிக் பூவும் ஒட்டுக்கா போகுதுரா அப்படின்ற மாதிரி. ரொம்பவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. பெண்களும் வந்து அதிகமாக வந்து இங்கே வந்திருந்தாங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து அருண் மாதேஸ்வரன் படத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிளட் ஸ்பிளாஷுங்கள், நிறையா வந்து நிறைய கெட்ட வார்த்தையெல்லாம் வந்து கிடையாது, கெட்ட வார்த்தை கொஞ்சம் கொஞ்சம் வந்து இருந்துச்சு. பட் அது தேவைப்படக்கூடிய விஷயமாகவும் வந்து இந்த படத்தில் வந்து எதிர்பார்த்தேன். அது சர்டிஃபிகேட் தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து நான் ரெண்டு மூணு விஷயத்தெல்லாம் நான் கம்மி பண்ணியிருக்கலாம். நிறையா இன்டென்ஸான சீனில் எல்லாம் சரக்கு அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, அதெல்லாம் எதுக்கு அதுன்றது தெரில. அப்புறம் லோகேஷ் கனகராஜுக்கு இந்த படத்தில் வந்து ஒரு எமோஷ்னலாக ஒரு வீக்னஸ் வந்து இருக்கும், என்னென்னா ஃபேமிலி. ஸோ அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் வந்து இருந்துச்சு. அவங்க அப்பா பேசாமல் இருப்பார். ஸோ அதாவது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் வந்து சின்ன விஷயத்தில் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருப்பான், அது முக்கியமாக ஃபேமிலி விஷயத்தில் வீக்காக தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் வந்து அழகாக வந்து காமிச்சிருந்தாங்க. மறக்காமல் தேட்டரில் தயவு செஞ்சு போய் பாருங்கள். ஓடிடிக்காக வந்து வெயிட் பண்ண வேணாம். ஏன்னா கொடுத்த காசுக்கு ஒர்த்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடோட ஒரு இது. எனக்கு பிராண்ட் நியூ டே கூட வந்து இவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லைடா, ஆனால் டிசி வந்து அப்படி நின்றுருக்கு. ஸோ மறக்காமல் போய் வந்து பாருங்கள். ஃபேமிலியோடு போக வேணாம், உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அவரை வந்து பசங்களோட போய் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்ல அடிதடியான ஒரு படம், சூப்பராக பிளட் ஸ்பிளாஷெல்லாம் வந்து தெரிச்சு சூப்பராக இருந்துச்சு. இனிமேல் மீம்ஸ் போட மாட்டாங்க. ஸோ இன்னும் அடுத்து வந்து கைதி 2க்காக பார்ப்போம். இனிமேல் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து இயக்குனர்லேருந்து டக்குன்னு வந்து ஆக்டராக வந்து மாறுறாரு. சூரிய வந்து காமெடியன்லேருந்து ஆக்டராக மாறினார்ல, ஹீரோவாக மாறினார்ல, இவர் வந்து அப்படியே வந்து மாறிட்டாருன்னு நான் சொல்லுவேன். ஒரு டேரக்டர் டு ஹீரோ அப்படி சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து முடிஞ்சு. ஸோ மறக்காமல் தேட்டரில் போய் வந்து இந்த படத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். சூப்பராக வந்து இருந்துச்சு இந்த படம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி வீடியோஸ்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.